நம் இருக்கையிலிருந்து எழுந்திருந்து ஒரு வேத பகுதியை நாம் எல்லாரும் வாசிப்போம். மார்க்கு 16வது அதிகாரம் 1 முதல் 7வது வசனம் வரை நாம் எல்லாரும் சேர்ந்து ஓய்வு நாளான பின்பு அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அல்லேலூயா. 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் அல்லேலூயா என்று சொல்லுவோமா? வசனம் சொல்லுகிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் மரணத்தை வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம், உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே
சுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்து கொள்வோம். எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே ஆமென். உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே. எங்களுக்கு சொந்தமானீரே. உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே. மரித்தவர் மத்தியிலே மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே ஆமென். உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே. மரணமுன் கூரெங்கே மரணமுன் கூரெங்கே பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமுன் கூரெங்கே பாதாளமுன் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே ஆமென். உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே ஆமென். உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய மரணத்தின் உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். இது 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம் மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து. அடுத்தபடியாக அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஏனென்றால் அவர் ஜீவாதிபதி, அவர்தான் ஜீவன். அந்த ஜீவனை மேற்கொள்வதற்கு இன்னொரு சக்தி இந்த லோகத்தில் எங்கேயுமே கிடையாது. அப்படியே மரித்தார். அருமையானவர்களே, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்மை மீட்டெடுக்கும்படியாக அவர் தன் ஜீவனை
பலியாக ஒப்பு கொடுத்தார். மரணம் உபாதிகளின் கட்டை அவிழ்த்து. அருமையானவர்களே, மரணம் என்பது ரெண்டு மரணம் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. ஒரு மரணம் கட்டாயம் நாம் சந்தித்து ஆக வேண்டும், இன்னொரு மரணத்தை நாம் தவிர்க்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். இதை நாம் தவிர்க்க முடியும். பாவம் செய்யாதிருப்போம் என்றால் நம்முடைய ஆத்மா அது மரணத்தை சந்திக்க முடியாது. ஆனால் சரீரம் மரணம் என்பது மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது யாருமே தவிர்க்க முடியாது. பலத்தினால் கர்த்தர் குறிப்பிட்ட ஆண்டுகளை நியமித்திருக்கிறார். உனக்கு பலன் இருந்தால் அதிகபட்சம் இவ்வளோதான். அதுக்கு மேலே சில பேர் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு லிமிட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து. அவர் ஏன் மரிக்க வேண்டும்? அவருடைய மரணத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவனுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு பின்பதாக ஒரு முகாந்தரம் கட்டாயமாக இருக்கும். ஆண்டவருடைய மரணத்துக்கும் ஒரு காரியம் இருக்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் ஏன் மரித்தார்? நாம் பாவங்களுக்கு மரிக்கும்படியாக. அவர் நமக்கு ஒரு மாடலாக, நமக்கு முன்மாதிரியாக. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக மரித்தார். யூதாஸ் பாவத்தினாலே மரித்தான். 2க்குள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வேதம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? நாம் பாவத்துக்கு மரிக்கும்படியாக, பாவத்தினால் மரிக்கப்படக்கூடாது. இயேசு கூடயே இருந்தான். அவனுக்கு எல்லா சுவிசேஷ செய்திகள் எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் என்ன பரிதாபம் என்றால், பாவத்தினாலே அவன் மரித்தான். தேவன் நம்மை பாவத்தில் மரிக்கும்படியாக தெரிந்து கொள்ளவில்லை. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை நான் விரும்பவில்லை. அதுக்கு உதாரணம், சிலுவையிலே மனம் மாறின ஒரு கல்வன். 2 பேரும் கல்வன் தான், திருடன்கள் தான். ஆனால் கடைசி நேரத்தில் ஒருத்தன் சொன்னான், பார்த்தீங்களா, உம்முடைய ராஜ்யத்தில் அடியனை நினைத்தருளும். தேவன் அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். எந்த ஒரு பாவியும் மரிப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. கடைசி வரைக்கும் அவனுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி மூச்சு வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நாம் தவற விடும் பொழுது தான் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து. ஆண்டவனார், உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. கண்ணை பிடிக்கி போடுறதுனால ஒன்றும் மாறுதல் வந்துடாது. ஏனென்றால் பாவம் கண்ணில் அல்ல, அது இருதயத்தில் இருக்கிறது. கண் பார்வையற்றவர்கள் பாவம் செய்யலையா? ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் பாவம் செய்யவில்லையா? அதனுடைய கிரியைகளை அளிக்கும்படியாக.
நமக்கு இடல் உண்டு பண்ணுகிற நம்முடைய சரீரத்தின் அவயங்களை நாம் பிடுங்கி போடுவதனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் அந்த பாவத்துக்கு நாம் மரித்தவர்களாக, செயலற்றவர்களாக, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. அருமையானவர்களே, மரணம் என்பது முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் பாவங்களுக்கு செத்து. பாவத்தினுடைய அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், அதுக்கு வாங்க. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை, மரண உபாதிகள் என்பது வேதனை. ஒரு மரணம் என்பது அது யாருமே விரும்புவது கிடையாது, அது விரும்பத்தக்க பொருளும் கிடையாது. யாருமே மரணத்தை அதை வாயில் கூட சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ பயம். நான் சொல்கிறது கூட பயப்படுகிற ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதை தேவன் கட்டவிழ்த்தார். மரணத்தின் உபாதிகளின் கட்டை அவிழ்த்து. லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இந்த அக்கினி ஜாலையிலே நான் வேதனைப்படுகிறேனே. இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. ஆனால் எங்கே போய் ஜெபம் பண்ணுறான்? பாதாளத்தில் போய். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 23வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது. இந்த பூமியில் நாம் வாழ்ந்திருக்கும்போது வேதனையை தவிர்ப்பதற்கு கர்த்தர் அநேக வாய்ப்புகளை வைத்திருக்கிறார். ஆனால் அங்கே போய் நம்ம ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. ஒரு சொட்டு தண்ணீர். அதனால் ஜெபிக்கிறான், நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து. தண்ணி கூட கேட்கலாம் பாருங்களேன். எனக்கு ஒரு டம்ளரில் தண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்க முடியலை. தன் விரலை என்ன பண்ணணும்? தண்ணியில் முக்கிய அந்த ஈரத்தை நாவினால் வச்சா. அவன் கேட்டது இருக்கல மிக குறைந்த அளவு தான் கேட்டான். லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இது மரணத்தினுடைய கட்டு. ஒரு மரணம் என்பது இவ்வளோ நிறைய கட்டுகள் இருக்கிறது. அதை தான் தேவன் என்ன பண்ணார்? கட்டுகள் எல்லாத்தையும் அவிழ்த்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுது, பிளட்டெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா அவங்க முதலாவது கேட்குறது என்ன கேட்டிங்கன்னா, தண்ணி கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. தொண்டை வறண்டு போயிடுது. அந்த 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 சரீரத்துக்கு அந்த நேரத்தில் தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இவன் உயிரோடு இருக்கும்போது இல்லை, மரித்த பின்பு பாதாளத்தில் போய் கேட்குறான். தாகம் என்பது நம்முடைய சரீரத்துக்கு மாத்திரம் அல்ல, அங்கேயும் நமக்கு தாகம் எடுக்கும். ஏன்னா அது இருக்கிறது அக்னி சூழல். பாதாளம் என்பது ஒரு கொடூரமான இடம், வேதனை அதிகமுள்ள ஒரு இடம். பாதாளம் என்பது விரும்பத்தகாத இடம். தேவன் அதை நாம் அதுக்குள்ளாக போவதை தேவனும் விரும்பவில்லை, பரலோராஜ்யமும் விரும்பவில்லை. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, தகப்பனாகிய ஆபிரகாமே,
நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இது பாதாளத்தினுடைய வல்லமை. அங்கே போயெல்லாம் தண்ணியெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் திருப்பி சொன்னார், ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் இலவசமாய் பானம் பண்ண கடவுள். இந்த பூமியில் தெருவாக ஆவியானவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. வா, உன் தாகத்தை தீர்ப்பதற்கு ஏற்ற தண்ணீர் என்னிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது, வேற எங்கேயுமே கிடையாது. பாதாளத்தில் போய் ஜெபம் பண்ணுறான். ஒரு விரலை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ண வேண்டும். இது மரண உபாதிகளின் கட்டுகளில் ஒன்று. ஆனால் பார்த்தீங்கன்னா மனம் திரும்புகிற ஒரு பாவி, அவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருமா? வரும். ஆனால் நாம் மனம் திரும்பி தேவனுக்கு முன்பதாக சரியாக இருப்போம் என்றால் அந்த ஜெபத்தை தேவன் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம். சிம்சோனை பற்றி நமக்கு தெரியும். அவன் என்ன பண்ணான்னா, பெலிஸ்தருக்கும் அவனுக்கும் அடிக்கடி, ஆனால் அதை தேவன் அனுமதித்தார். பெலிஸ்தரை அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதுக்கு சிம்சோனை உபயோகப்படுத்தினார். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்சோன் மீது ஆவியானவர் வல்லமையாக இறங்குவார். அப்போ நியாயாதிபதிகள் 15வது வசனத்தை வாசிப்போம். ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு. பெலிஸ்தருக்குள்ளேருந்து வந்த 1000 பேரை கொன்று போட்டுட்டான். 1000 பேரை கொன்று போட்டவுடனே இவனுக்கு சரீரத்தில் பலவீனம், நான் வறண்டு விட்டது. அவன் அங்கே ஒரு ஜெபம் பண்ணுறான் பாருங்களேன். 18வது வசனத்தை வாசிப்போம். அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாத ஒரு கையிலே விழ வேண்டுமோ என்றான். அவன் மரணத்தை பற்றி கூட கவலைப்படலை. விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் கையில் நான் மதிக்கணுமா ஆண்டவர்? நான் உம்முடைய பிள்ளை இல்லையா? அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரே உமது அடியின் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளிட்டு இருக்கிறார். ஒரு ஷார்ட் பீரியடில் 1000 பேரை கொண்டு போட்டான். அப்போ அவன் கையில் எவ்வளோ ஆவியானோடைய பலன் இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்களேன். ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளிட்டு இருக்கிறாரு, அது அவனுக்கும் தெரியுது. இப்போ என்ன பிரச்சனைனா, மிகவும் தாகம் அடைந்து கர்த்தர் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தேவன் லேகில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. ஒரு சொட்டு அதாவது விரலை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தண்ணீர் ஓடி வந்தது. அவர் ஒரு சொட்டு தண்ணிக்காண்டி அவன் ஜெபம் பண்ணலை, தாகத்துக்கு அவனும் ஜெபம் பண்ணான். ஆனால் தேவன் ஒரு சொட்டு தண்ணீர் மாத்திரம் அல்ல. இந்த பூமியில் நாம் தேவனுக்கு முன்பதாக சரியாக இருப்போம் என்றால் மரண கட்டுகளையும் அந்த உபாதிகளிலிருந்து தேவன் இங்கேயே நம்மளை விடுதலையாக்குகிற தேவன். அங்கே தான் போன பிறகு தான் பரலோக ராஜ்யம் என்பது கிடையாது.
இங்கேயே அதனுடைய வாழ்க்கையை தேவன் நமக்கு துவக்கி வைக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா மரித்த பின்பு தான் பரலோக ராஜ்யம் அல்லது மரித்த பின்பு தான் நரகம், ரெண்டையும் தேவன் இங்கேயே கொடுத்துருவார். அது நம்மை பொறுத்து இருக்குது, நம்மை சார்ந்து இருக்கிறது. தேவன் லேகில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். தேவன் பார்த்தீங்கன்னா கற்பாறையிலிருந்தும் தண்ணீர் கொண்டு வர முடியும், பள்ளத்திலிருந்தும் தண்ணீரை கொண்டு வர முடியும். அவர் எதையும் செய்ய முடியும். ஏன்னால் அவர் சர்வ வல்லவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் தேவனாலே கூடும். ஆனால் ஜெபிக்கிற நாம் சரியான இடத்துல இருந்து ஜெபிக்கணும். அந்த ஐஸ்வர்யவானும் இப்படி தான் ஜெபம் பண்ணான். என் தகப்பனாகிய ஆபிரகாமே, இவன் எப்படி ஜெபம் பண்ணுறான்? தேவரீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவரீ, இவனும் அப்படி தான் ஜெபம் பண்ணுறான். கர்த்தாவே பரத்தை நோக்கி தான் அவனும் ஜெபம் பண்ணுறான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மரணமா ஜீவனா என்பதை நம்முடைய கருத்தில் இருக்கிறது. நாம் தேவனுடைய வார்த்தையின்படி சரியாக இருப்போம் என்றால், மரணம் என்பது தேவன் நம்முடைய எல்கையை விட்டு அப்புறப்படுத்துவார். இன்றைக்கி மரணத்தை பார்த்து பயப்படாதவங்க யாருமே கிடையாது. ஒருத்தர் எனக்கு தெரியும். அவர் அந்த ஏரியாவிலே ஒரு தாதா மாதிரி அப்படி நெஞ்சு நிமிச்சிட்டு வந்தாருன்னா எல்லாம் அமைதியாகிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு மாதிரி வயலண்டான மனுஷன் இருந்தாலும். ஒரு நாள் அவருக்கு காலரா வந்துடுச்சு. காலரா லூஸ் மோஷன் ஆகிடுச்சு. அவர் பயந்த பயம் இருக்குது. ஐயோ நான் செத்து போயிடுவேண்ணா, ஐயோ நான் செத்து போயிடுவேண்ணா. ஒரு தடவை லூஸ் மோஷன் ஆனதுக்கே உனக்கு மரண பயம் வந்துடுது. ஆனால் ஒரு தாதா கத்திரிட்டெல்லாம் இது எடுப்படாது பாருங்களேன். ஒரு சின்ன பலவீனத்தை கூட நம்மளால் என்ன பண்ண முடியலை, எதிர்கொள்ள முடியவில்லை. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து, அருமையானவர்களே, தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சிம்சோனுக்கு பள்ளத்தை பிளக்க பண்ணி தண்ணீரை கொண்டு தாகத்தை தீர்க்க முடியும் என்றால் இந்த பூமியில் நடந்தது தான். பரத்தில் போய் நரகத்தில் அல்லது பாதாளத்தில் நடந்த சம்பவம் கிடையாது. இந்த பூமியிலே இந்த சரீரத்திலே மனிதனாய் வாழும் பொழுது தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆனால் நாம் அவர் பட்சத்தில் இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ரெண்டுமே சரியாக இருந்தால் தான். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். புரோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அடுத்த மரண உபாதிகளின் கற்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அந்தகாரம், அந்தகாரத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, யாருமே மறுக்க முடியாது. இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும். அதாவது நான் ஸ்டாப்பிங், அந்ததுக்கு முடிவே இல்லை. நம்ம இந்த பூமியில் சில பிரச்சனை வந்துச்சுன்னா அழுதுட்டு என்ன பண்ணிவிடுவோம், அப்படியே சுகமாக தூங்கிடுவோம். பாடி தன்னாகவே என்ன ஆகிடுது, ரெஸ்ட் எடுத்துக்கிடுது. ஆனால் பாதாளத்தில் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அழுகையும் பற்கடிப்பும். வேதனை தாங்க முடியல, நம்ம என்ன பண்ணுறோம், பல்ல கட்டிக்கிறோம். ஆனால் பாதாளத்திலே அது நிச்சயமாக உண்டு.
இது ஒரு மரணக்கட்டு. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வியாதியெல்லாம் அவங்க படுற கஷ்டங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமானது. துடிச்சு கதறி அழுது அப்படியே அந்த ஜீவன் போகிறோம். ஆனால் நீதிமான்களுடைய மரணம் அப்படி இருக்காது, அது சமாதானம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை குறித்து விசேஷமாக நம்மளை பாதுகாக்கிற தேவன், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் கிடையாது. ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா பிரயோஜனமற்ற யூஸ்லெஸ் ஃபெல்லோ, பிரயோஜனமற்ற, யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, கர்த்தருக்கும் பிரயோஜனம் கிடையாது, சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. நாம் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னத்தையோ வாழ்கிறோம் ஐயா, எப்போ பரலோகம் கதவை திறக்கணும் உட்கார்ந்தா பரலோகம் நமக்காக கதவை திறக்காது. இந்த உலகத்துக்கு எடுத்த காரியங்களே ஒரு பிரயோஜனமற்ற மனிதனுக்கு தண்டனை இருள், அந்தகாரத்தின் இருள். அப்போ தேவ சமூகத்தில் நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும்? கர்த்தர் நம்மளை பார்த்து உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, இதோ உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், நான் உன்னை அதிகத்திலே அதிபதியாக்குவேன். நம்ம பார்த்து அப்படி சொல்லுகிறவங்கள நாம் வாழ வேண்டும். ஏதோ நம்ம கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம், கொஞ்ச நேரம் அந்நிய பாசையில் ஜெபம் பண்ணிட்டோம், அவ்வளோதான், பரலோகமே இறங்கிடுச்சு. நம்மளை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அருமையாளர்களே, நாம் பேசுகிற, நாம் செய்கிற துதி ஆராதனை என்பது அதாவது நமக்கு நாமே கொடுக்குற மகுடம். தேவனுடைய பார்வையில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனா, உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனா? இங்கே போடப்பட்டிருக்கிறது, இந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அது மரண கட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா மரண கட்டிலிருந்து வேறத்தில் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இதுவும் ஒன்று, இருள், அந்தகாரத்தின் இருள். ஆனால் மனம் திரும்பின ஒரு மனிதனை பார்த்து, அல்லது மரண உபாதியின் கட்டுகளை அவிழ்த்த ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் பிறந்தார் நம்மளை ரட்சிக்கும்படியாக. ஆனால் அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவரை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 9வது அதிகாரம், ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இதுதான் தேவன் மரண உபாதியின் கட்டை அவிழ்க்கிறது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கி 0 வாட்ஸ்லேருந்து இருக்குது பல்பு, 1000 வாட்ஸு, அதுக்கு மேலேயும் இருக்குது. ஆனால் இந்த வெளிச்சத்துக்கு ஈடாக முடியாது. என வேதம் என்ன சொல்கிறது? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சம். அடுத்தபடி என்ன சொல்லப்பட்டிருக்குது? மரண இருளின் தேசத்தில். அதனால மரண கட்டுகளை அவிழ்க்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் இருள் சூழ்ந்திருக்கிறதோ, நமக்கு எதெல்லாம் கண்ணீர் வரவழைக்கிறதோ அது எல்லாமே அந்தகாரம்தான். வறுமை, வியாதி, சமாதானமின்மை, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், இதெல்லாம் இருளுக்கு அடையாளமான காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் சந்திக்கும்படியான சூழ்நிலை வந்தால் நாம் அதை எதிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டவர்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள். மரண இருளின் தேசம் என்பது பாதாளம், மரணத்துக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள்.
வாழ்நாளெல்லாம் துன்மார்க்கமாய் வாழ்ந்து தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய மறுத்த ஜனங்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். என்னை பின்பற்றுகிறவன், இதில் தான் இருக்குது. நம்ம மரண இருளில் இருக்கிறோமா, ஜீவ ஒளியில் இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை. ஜீவ ஒளினா இந்த வெளிச்சத்தெல்லாம் யாரும் ஆஃப் பண்ண முடியாது. நம் வாழ்நாள் நமக்கு ஒளி கொடுக்கும்படியாக ஜீவ ஒளி. அருமையானவர்களே, இதே யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருடைய ஜீவன் நமக்கு எப்படி இருக்குதா? வெளிச்சத்தை கொடுக்கிறதாக. ஆண்டவர் சொன்னார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இந்த ஒளியை நாம் அலட்சியம் பண்ணுவோம் என்றால் அங்கே மரண இருள். அது தவிர்க்கவே முடியாது. பிரயோஜனமற்ற அந்த ஊழியக்காரனை இருளிலே, புறம்பான இருளிலே போடுங்க. ரெண்டுமே நமக்கு முன்பதாக தான் இருக்கிறது. நாம் எவ்விதமாக தேவனை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் தான் ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நம்ம அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இருள் நம்முடைய வாழ்க்கையிலே நுழைவதற்கு நம்ம அனுமதி கொடுக்கிறோம். தவிர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கிறது. அதுக்கு தான் ஆவியான இருக்கிறாரு. அதுக்கு தான் கர்த்தருடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையில் பார்க்கும் பொழுது அது பிரச்சனை பின்பதாக அந்தகாரத்தின் வல்லமை இருக்கிறது. மரண இருள் அங்கே இருக்கிறது. அப்போ அந்த வெளிச்சத்தை நம்ம இருளை அகற்றுவதற்கு நீங்கள் 5வது வசனத்தை யோசிப்போம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, பற்றி கொள்ள முடியாது. எனது ஜீவ ஒளி. இந்த ஒளியை மேற்கொள்வதற்கு அந்தகாரத்திற்கு வல்லமை இல்லை. தேவன் அவருடைய மரண கட்டுகளிலிருந்து அவிழ்க்கிறார். மரணத்தை கொண்டு பிசாசு நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கிறான்? கட்டி வச்சுருக்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு? இதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். ஜீவ ஒளியை நாம் பெற்றவர்களை வாழ வேண்டும். ஒரு சொட்டு தண்ணீருக்காக ஜெபிக்கிறவர்களாக அல்ல. கர்த்தர் பள்ளத்தை பிளந்து நீரூற்றுகளை கொண்டு வந்து நம்மளை தாகத்தை தீர்க்கிறவர். இவ்வளோ பேர் திரளான தண்ணீர் கொடுப்பதற்கு தேவன் இருக்கிறார். இதை நாம் அலட்சியம் பண்ணுவோம் என்றால் அங்கே போய் விரலிலே தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி தேவன் ரெடியாக இருக்கிறார். மரண கட்டுகளிலிருந்து நம்மளை விடுவிக்கும்படியாக தேவன் ரெடியாக இருக்கிறார். நாமும் அதுக்கு இசைந்தவர்களாக. லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாகப்பட்டிருக்கிறது என்றான். இந்த ஐஸ்வர்யன் அங்கே போய் ஜெபம் பண்ணுறான். சில ஜெப குறிப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை. அவன் பண்ண ஜெப குறிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒரு சொட்டு
லாசருடைய விரலிலே தண்ணீரை துவைத்து என் நாவை குளிரப்பட வேண்டும். அடுத்தபடியாக அந்த 27வது வசனம் போட்டிருக்கு, தகப்பனே எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக. 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறான், நான் தான் வந்து மாட்டிக்கிட்டேன், அவங்களும் இங்கே வந்து மாட்டிக்கக்கூடாது. நல்லது தான், அந்த சிந்தனை தவறு கிடையாது. ஆனால் ஜெபம் பண்ணின இடம்தான் ராங்காய் போயிடுச்சு. இந்த பூமியில் வாழ்ந்திருக்கும் பொழுது நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு தேவன் செவி சாய்க்கிறார். ஒருவேளை நாம் பாவியாக இருப்போம் என்றால், துன்மார்க்கமாய் வாழ்வோம் என்றால், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நம்மை மாற்றிக்கொள்வோம் என்றால், நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இவன் அங்கே போய் ஜெபம் பண்ணுறான். அடுத்தபடியாக அந்த ஜெப குறிப்பும் தள்ளுபடி ஆகிடுச்சு. அடுத்தபடியாக 30வது வசனத்தில் போட்டிருக்கு, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனார். ஆனால் அந்த இவன் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறான். இப்படி இருந்தால் அப்படி நடக்கும், அப்படி இருந்தால் இப்படி நடக்கும். அது பூமியில் இருக்கும்போது மாத்திரம்தான். பூமியை விட்டு கடந்து போய்விட்டோம் என்றால் வேறு வழியே கிடையாது. இந்த ஜெப குறிப்புகளாம் ஆனால் மனிதனாய் இந்த சரீரத்தில் வாழ்கின்ற நாட்களுக்கு தேவன் பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இங்கே நம்முடைய சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவளாக இருக்கிறோமா? அதாவது வந்து நம்ம வந்து இங்கே இருந்துக்கிட்டு ராஜஸ்தானில் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுவோம். நம்ம அது எந்த பக்கம் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம ஆத்தும பாரம் எங்கே இருக்குது? நேராக பீகாருக்கு போயிடும். ரட்சியம் ஆண்டவரே, பீகார் ஜனங்களை ரட்சியம். வீட்டுக்குள்ள 4 சகோதரர் இருக்கிறான், 5 சகோதரர் இருக்கிறான். இவனை யார் ரட்சிக்கிறது? அதற்காக யார் ஜெபம் செய்வது? நீங்கள் ராஜஸ்தானுக்காகவோ பீகாருக்கோ ஜெபம் செய்வதை நான் தவறு என்று சொல்லவில்லை. அங்கே போய் சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மனைவிக்காக, உங்கள் கணவனுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய இடம் இங்கே. அங்கே போய் ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்கே நல்லா நம்ம வந்து அதாவது அந்த அந்த ஆத்ம பாரமே இல்லை, கவலையே இல்லை. அதான் தேவ சமூகத்தில் வரும் பொழுது நாம் வந்திருக்கிறோம், நம் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த செய்தி போக வேண்டுமே, அவர்களும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்க வேண்டுமே, அவர்களும் இந்த சத்தியத்தை கேட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் நம்ம மட்டும் வந்து உட்காந்துருக்குறோம். நான் வந்ததே பெரும்பாடு, நீங்கள் வேறு மனுஷன். தேவ சமூகத்தில் போய் அப்படி நம்ம நிற்க முடியாது. அருமையானவர்களே, ஆத்தும பாரம் என்பது முதலாவது நம்ம ஆத்துமா சரியாக இருக்கணும். அடுத்தபடியாக நம்முடைய குடும்பம், அடுத்தபடியாக நம்முடைய இனம், நம்முடைய நண்பர்கள், அப்புறம் தான் சமுதாயம், அப்புறம் தான் ராஜஸ்தான், பீகார்லாம். இங்கே உட்காந்துட்டு இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணுறோம். நான் இஸ்ரவேலுக்காக ஜெபிப்பதை குறை சொல்லவில்லை. ஆனால் அங்கே போய்கிட்டு எனக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்கன்னு ஜெபிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் இங்கே ஜெபம் கேட்கப்படவில்லை. நியாயாதிபதியின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சிம்சன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. கடைசி சிம்சன் ஒரு பண்ண ஜெபம் இது. அவன் தேவனுடைய சித்தத்தை வந்து அவன் சரியாக செய்யலை, சிக்கிக்கிட்டான் பிரச்சனையில். நசரேனா தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் அந்த நசரே விரதத்தை பற்றி அவர் கவலையப்படலை, மனம் போல் வாழ்ந்தான். ஆனால் பிலிஸ்தட்டை போய் மாட்டிக்கிட்டான், கண்கள் பறிக்கப்பட்டது. அவளை எல்லாம் வேடிக்கை பொருளாக வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் ஜெபம் பண்ணுறான், நான் என் அந்த அதாவது அவருடைய
ஓப்பனிங் எப்படி இருக்குது? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு. தேவனுடைய சித்தம் பெலிஸ்தர்களை அழிப்பது. சிம்சோனை தேவன் தெரிந்து கொண்டது பெலிஸ்தர்களை அழிக்கும்படியாக. நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் உடனடியாக பதில் கொடுக்கிறார். அப்படி சித்தத்தின்படி நாம் கேட்போம் என்றால், இங்கே பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தின்படி அவன் பண்ணுற ஜெபம், அவன் சொல்கிறான், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தரு. ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவர், ஒரே ஒரு சான்ஸ். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மாட்டிக்கிட்டேன், என் கண்களை இழந்துட்டேன், ஆனால் இன்னும் எனக்குள்ள ஜீவன் இருக்கிறது. பெலிஸ்தர்களுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரே தீர்வையாக. அந்த தொடர்ந்து 29 வருஷத்தை வாசிப்போம். சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். சிறைச்சாலையில் தன்னை வேடிக்கை பொருளாய் வச்சுக்கிறத பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல். நான் எவ்வளோ பெரிய பலசாலியாக கர்த்தர் என்னை வைத்திருந்தார், நான் இப்படி வம்பா மாட்டிக்கிட்டேனே. அங்கே ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தரலும். தேவனே பலப்படுத்தும். முடி இருந்தால் தான் பலம், ஆனால் இப்போ முடி இல்லை. திருப்பி முடி வளர வரைக்கும் பொறுத்திருக்கிறதுக்கு நேரமும் இல்லை. நம்மை பலப்படுத்துகிறவர் தேவன். முடி இருந்தாலும் சரி, முடி இல்லாட்டினாலும் சரி. அவன் வசத்தை எப்படி சொல்லுவோம் என்றால், பலன் உள்ளவனாயிலும் பலன் அற்றவனாயிலும் உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். இங்கே நம்ம ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆனால் அங்கே போய் ஜெபம் பண்ணுவோம் என்றால், நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாய் வாழ்வோம் என்றால், அவர் மரணத்தின் உபாதிகளின் கட்டுகளை அவிழ்த்து அவர் உயிரோடு எழுப்புறதுக்கு முன்பதாக தேவன் செய்த காரியங்கள் இதை புரிந்து கொள்ளணும். உயிரோடு எழுந்தார் நல்லது தான். ஆனால் அவர் செய்த சில காரியங்கள் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. மரணத்தின் கட்டுகள் ஏன்னு கேட்டால், நமக்கு தேவன் விடுதலை கொடுக்கும்படியாக இது இன்னதும் தெரிஞ்சால் தானே அதை மேற்கொள்ள முடியும். அதுதான் ஆவியை நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பகுதியெல்லாம் இருக்குதா? ஒருவேளை நம்ம அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறோமா? நம்மை திருத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார். அந்தளவுக்கு தேவன் அங்கே பெரிய பலத்தை கொடுத்தாரு. அந்த 2 தூண்களையும் அவனால் சாதாரணமாக சாய்க்க முடியாது. ஏன்னா முடி இல்லை, முடியெல்லாம் கத்தரிச்சிட்டாங்க, பலன் கிடையாது. ஆனால் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர். சூழ்நிலை மேற்கொள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நாம் தேவனோடு இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். மார்க் சுவிசேஷம் இதெல்லாம் மரண கட்டுகள். இதிலிருந்து தேவன் என்ன பண்ணுறார்? இந்த கட்டுகள்லாம் ஒவ்வொரு கட்டாக அவிழ்க்கிறார். மார்க் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அதாவது பாதாளத்தில் போன ஒரு நபருடைய நிலைமை, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபருடைய நிலைமை. கர்த்தருடைய அதாவது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் அந்த நகரத்தை பார்த்து அழுகிற அளவுக்கு தேவன் பிரயாசப்பட்டார். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார்.
அவருடைய இறுதி அவ்விதமாக இந்த நகரம் அழிய போகுது, இந்த மனுஷன் அழிய போகிறான், ஏன்னா அவனுக்குள்ள பாவம் இருக்கிறது, அக்கிரமம் இருக்குது, எப்படியாவது இந்த மனுஷனை காப்பாற்றணும். லோத்து அவன் மனைவி பிள்ளைகளை தேவதூதன் சொல்லும்போது அவங்க வெளியே வரக்கு மனசு இல்லை, ஆனால் அவர்களை கைகளை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே வரும்படியாக கர்த்தர் அந்தளவுக்கு நம்மை விடுவிக்கும்படியாக நம்மளை காக்கும்படியாக பிரயாசப்படுகிறார். ஆனால் லோத்தும் சரி, லோத்துடைய மனைவியும் சரி, பிள்ளைகளும் சரி அதுக்கு இசைவாக இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பட்டணத்தை அழிக்க போகுது. ஆனால் ஆபிரகாமுடைய விண்ணப்பத்தின்படி அவளை காக்க தேவன் ஒத்துக்கொண்டார். சீக்கிரமாக வழியே வாங்க, ஆனால் அவங்க வர்றதுக்கு மனம் இல்லை. தேவதூதன் அவருடைய கரங்களை பிடித்து இழுத்து கொண்டு அதிலையும் கூட வரும்பொழுதே லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்தாள். இவ்வளோ அவங்கள காப்பாற்றுவதற்கு பலராஜ்யம் பிரயாசப்பட்டாலும் கூட இந்த மாம்சம் என்ன பண்ணுது, திரும்பி பார்க்கிறது. இதுக்கு மேலே கர்த்தர் நம்மளை காப்பதற்கு என்ன தான் செய்ய முடியும்? ரிசல்ட் என்னதம்மா, அங்கே அவர்கள் புழு சாவாமலும் நித்திய வேதனை, அக்கினி அவியாமல். ராணு மோசே வந்து வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது தேவன் அக்கினினாலே அவனுக்கு தரிசனமானார். அவனுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஏன் கேட்டால் அந்த அக்கினியானது அந்த அந்த செடியை பச்சிக்கவில்லை, நெருப்பும் எரிகிறது, செடியும் அப்படி இருக்குது. அது அவனை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. கிட்ட வந்து பார்க்குறதுக்கு பிரயாசப்படுறான். ஆனால் இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது, அக்கினி ஆவியாமலும், அக்கினியும் இருக்கும் வேதனையும் இருக்கும். அவர்கள் புழு அங்கே சாவாமலும். இதெல்லாம் மரண கட்டுகள், மரண உபாதிகளை இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மளை காக்கும்படியாக ரட்சிக்கும்படியாக கடைசி எல்கு வரைக்கும் நமக்காக பிரயாசப்படுகிறார். ஆனால் நமக்குள்ளே தான் அந்த தப்பிச்சு போயிடணும், இதில் சிக்கிக்கூடக்கூடாதுன்ற எண்ணம் நமக்கு தான் இருக்க மாட்டேங்குது. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல திருப்பி திருப்பி இந்த வசனம் வரும் பாருங்களேன். 45 வாசி, 46 வாசிங்க. 46 அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். 48 அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். திருப்பி திருப்பி ஆவியன் எழுதி வச்சிருக்கிறார். நான் பாதாளத்தில் நீ போய் சிக்கிக்கிட்டேன்னா அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஆனால் இங்கே இருக்கும்போது நீ காப்பாற்றிக்கலாம். மரணம் என்பது இப்படிப்பட்ட கட்டுகளினாலே சூழ்ந்திருக்கிறது. தானியேல் புத்தகம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், அதனால் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தானியேல் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போட்டு வைத்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். 3 பேரை தானே நம்ம அக்கினியில் போட்டோம். அது எப்படி போட்டிருக்கிறாங்க? கட்டுண்டவர்களாக. மரண உபாதிகளை கட்டவிழிக்கிறவர் நம்முடைய தேவன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கெல்லாம் இந்த பயம்லாம் வராது. எங்கிட்ட உலகத்தை என்ன சொல்கிறான், 6லையும் சாவு 100லையும் சாவு. நமக்கு மட்டும் ஏன் பயம் வருது? அவனுக்கு இருக்க தைரியம் கூட நமக்கு வர மாட்டேங்குது. நம்மள்ட்ட ஆவியானவர் இருக்கிறாரு, அபிஷேகம் இருக்குது, வார்த்தை இருக்குது. ஒரு சின்ன பலவீனம் வந்தோடனே மனுஷனுக்கு என்ன வருது? பயம் வருது. காரணம் என்னவென்றால், இருக்க வேண்டியது உள்ளே இல்லை, அதனால் இருக்கக்கூடாதெல்லாம் உள்ளே இருக்குது. மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன்,
இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். 4 பேர் விடுதலையாய் தூக்கி போடும்போது கற்றுண்டவர்களாக, ஆனால் அக்கினியிலே அவர்கள் இருக்கும் பொழுது விடுதலையாக. தேவன் மரண உபாதிகளின் கட்டுகளை அவிழ்க்கிற தேவன். மனுஷன் நம்மளை கட்டி போடலாம், அல்லது பிசாசு பாவம் நம்மை கட்டி போடலாம், ஆனால் அந்த கட்டுகளை அறுக்கிற தேவன் நம்முடைய தேவன். 3 புருஷரை அல்லவோ கற்றுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம், இதோ 4 பேர். அந்த 4வது ஆள் எங்கேருந்து வந்தார்? அதுதாங்க நம்முடைய கடவுள், அதுதான் நம்முடைய கர்த்தர். அவங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு விசுவாசத்தில் சொல்லிட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் உள்ளே போய் பார்த்தா கர்த்தர் அவங்க பக்கத்தில் இருக்கிறது அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கும். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். நம்ம சொல்கிறதெல்லாம் கர்த்தர் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு. இவங்க சொன்னதை தேவன் கவனித்தார். அதை உறுதிப்படுத்தும்படியாக 4வது நபராக அக்கினியில் அவர் காணப்படுகிறார். என்ன போட்டிருக்கு? இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. ஒரு சேதம் இல்லை. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். தேவன் அதை மாற்றி போடுகிற தேவன். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அதை நான் புரிந்து கொள்ளணும். ஆண்டு மொட்டையாக உயிரோடு எழுஞ்சிட்டார், உயிரோடு எழுஞ்சிட்டார். இன்றைக்கி ஒரே வாழ்த்து தான். இன்றைக்கி வாட்ஸ்அப்பு நிறைய இருக்குது, நிறைய பறக்கும் பாருங்களேன். ஆனால் அங்கே தேவன் செய்ததை குறித்து நாம் யாருமே பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. மரண உபாதைகளின் கட்டுகளை அவிழ்க்கிற தேவன் நம்முடைய தேவன். நிறையா இருக்குது, நீங்கள் எதில் போய் படிங்க. அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. கர்த்தர் நமக்குள்ளாய் இருப்பார் என்றால், ஜீவன் நமக்குள்ளே இருக்கும் என்றால், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாக இருந்தது. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. இருளானது ஒளியை மேற்கொள்ளவில்லை, மேற்கொள்ள முடியாது. ஒளி தான். இந்த ஒளியை மேற்கொள்வதற்கு இந்த உலகத்தில் எந்த அந்தகார வல்லமைனாலும் முடியாது. அதெல்லாம் நம்ம மனசில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யார்? பெரியவர். இருளானது அதை மேற்கொள்ள முடியாது. சில காரியங்களை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக மனதில் இருக்கணும். அழுமஞ்சி விசுவாசியாக இருக்கக்கூடாது. உடனே போடு முக்காடு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து விசுவாசம் நம்ம அழுகிறதானே விரும்புகிறோம். நம்ம ஏன் அழுகணும்? தேவன் நம்மோடு இருக்கிறார். எதற்கு என்றால் மரண உபாதிகளின் கட்டை அவிழ்க்கும்படியாக. மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகின்ற பிரயாசம் விருதா. இந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் கட்டுவேன். இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். நம்ம கட்டுறதுக்கும் கர்த்தர் கட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இந்த பூகம்பெல்லாம் நடக்குது. அவங்களாம் புத்திசாலியான இன்ஜினியர்கள் தான் அதை கட்டினாங்க.
இப்போ கட்டுற கட்டடம்லாம் பார்த்தீங்கன்னா சேலஞ்சு பண்ணுறோம். எந்த பூகம்பமும் எங்கள் கட்டடத்தை அசைக்க முடியாது. அதுதான் முதலாவது விழுந்தது. ஏன்னா அது மனிதனால் கட்டப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், நான் கட்டுவேன். கர்த்தர் சொல்றாரு. பாதாளத்தின் வாசல்கள் அதனை மேற்கொள்ள முடியாது. மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை, முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள்லாம் வரும்போது நம்ம சோர்ந்து போயிடும். என்ன ஆண்டவர், ஜான் ஏறினா மூலம் கீழே இறக்கி விடுது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஏன்னா அப்படி சொல்லி பழகிட்டோம். நம்ம கர்த்தருடைய வார்த்தை சொல்ல பழக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். அதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்கு ஒளியாக இருக்கிறது. மரண இருளு திசையில் இருக்கிற மேல் வெளிச்சம் உதித்தது. இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே எழுதப்பட்டது. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இன்னொருத்தர் ஆண்டவர் சொன்னார், நீங்களே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அவரும் ஒளியாக இருக்கிறாரு, நாமும் ஒளியாக இருக்கும்படியாக தேவன் அமைத்து கொடுத்திருக்கிறார். மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்றார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன். கர்த்தர் அதிகாரத்தை கையில் கொடுக்குறாரு. நம்ம சாவியை வாங்கி இடுப்பில் சொருகிக்கிட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்குறோம். திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீ எதை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்க. கர்த்தர் அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. சாவியை வாங்கி இடுப்பில் சொருகி வச்சுக்கிட்டு புலம்பக்கூடாது. தேவன் சொல்கிறாரு, பாதாளத்தின் வாசல்கள் அதனை மேற்கொள்ள முடியாது. மனசு நல்லா எழுதி வச்சுக்கோங்க. பாதாளத்தின் வாசல்கள் அதனை மேற்கொள்வது இல்லை. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம். நான் ஒவ்வொன்றையும் விளக்கம் சொன்னேன்னா அடுத்த ஈஸ்டர் வந்துடும். நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து என்ன பண்ணுங்கள், படிங்க. ஒவ்வொன்றிலையும் தேவன் அவ்வளோ சத்தியங்களை வைத்திருக்கிறார். எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு ஆசை தான். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 1 வருஷம் அல்ல, 1 மணி நேரம்தான். அதனால் நான் சொல்லிட்டு இறங்கிறேன், நீங்கள் விடாதீர்கள். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கும். அவர்களை, அது நம்மளை பார்த்தா நம்மளை அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோங்க. நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மரண உபாதையின் கட்டுகளை அவிழ்க்கிற தேவன் நம்முடைய தேவன். மரணத்தினாலே அவர் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது, முடியாது. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். இது சரீரத்துக்கு ஏற்படுற மரணம் அல்ல, ஆவியில் ஏற்படுகிற மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறாரு. அதை கேட்டு ஒருவன் மனம் திரும்புவான் என்றால் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. நான் அவர்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? அப்புறம் அதுதான் தியானம் பண்ணிடணும். ஒரு பாயிண்ட்ஸ் பார்த்தோம்ல,
அதுதான் உன் வாதைகள் எங்கே. மரண கட்டுகள்னு சொல்லி நம்ம சில காரியங்களை தியானித்தோம் பார்த்தீங்களா? அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மரணமே உன் வாதைகள் எங்கே, வா பார்க்கல ஒரு கை. அடுத்தபடியாக ஆவியானவர் சொல்கிறாரு, பாதாளமே உன் சங்காரம் எங்கே. அந்த ஐஸ்வர்யன் பாதாளத்தில் போய் தான் ஒரு சொட்டு தண்ணீருக்காக ஜெபம் பண்ணினான். ஆனால் இந்த ஜெபம் நிராகரிக்கப்பட்டது. அந்த ஜெபத்தை கர்த்தர் ஆன்சர் பண்ணலை. பாதாளமே உன் சங்காரம் எங்கே, மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கும். நான் மனம் மாற மாட்டேன், நான் சொல்லிட்டேன்ல, சொன்னபடி செய்வேன். நான் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு நான் மனுப்புத்திரன் அல்ல. நான் மனம் மாற மாட்டேன், நான் சொன்னபடி செய்கிற தேவன். மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கும். யோவான் என்ன சுவிசேஷம், நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். 11வது அதிகாரம், யோவான் 11. இருபத்தி 5வது வருஷத்தை வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே அவரே உயிர்த்தெழுதல். அவர் எப்படி மரணம் கட்டி வைக்க முடியும்? யோசித்து பாருங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதனால ஆண்டவர் பூமியில் வாழ்ந்திருக்கும் போது சில காய்களை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினார். லாசர் ஒருத்தன், ஜபாலத்தலையனுடைய மகள் குமாரத்தி ஒரு பெண், ஒரு விதவியனுடைய மகன், இதெல்லாம் சாம்பிளுக்கு ஆண்டு செஞ்சு காட்டினார். நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன். நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் உயிர்த்தெழுதலை கொடுக்கிறது. ஆனால் அதை பார்த்துக்கான வேதத்தில் போடப்பட்டிருக்குது, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவானது தான், ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அதை உயிர்ப்பிக்கிற தேவன். அந்த வசனங்களை நான் புரிந்து கொள்ளணும், திருப்பி படிக்கணும். சயின்ஸ் என்ன சொல்லுது? வயசாகிடுச்சுல, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான் ஜீவன், நான் தான் உயிர்த்தெழுதல். சாரா சொன்னால், வழிபாடு நின்று போன ஒரு ஸ்திரீக்கு பிள்ளை பிறக்குமா? என் ஆண்டவனும் வயது சென்றவனாக இருக்கிறாரே, இது நடக்குமா? நடந்தது. மலட்டுத்தனத்தை மாற்றுகிறவர் நம்முடைய தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். சாவுக்கு ஏதுவான அந்த வசனத்தை எடுத்து வாசித்தோம்னா நேரம் ஆகிடும். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். நமக்குள்ளே அந்த உணர்வுலாம் இருக்கணும். நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாக இருக்கிறேன். அருமையானவர்களே, இதெல்லாம் நமக்கு தான் ஆண்டு எழுதி வச்சிருக்கிறாரு. இதயத்தின் ஆழத்தில் இதெல்லாம் பதிய வைக்கணும். கொலோசியர் 2வது அதிகாரம் 13 வாசிப்போம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த 13வது வசனத்தை கவனிங்க. உங்கள் பாவங்களினாலேயும்
உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து. இயேசு உயிர்த்தெழுந்தார்ல, நமக்கும் அந்த வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். அவரோடே கூட நம்மையும் உயிர்ப்பிக்கும்படியாக. இப்போ சரீரத்தில் உயிரோடு தானே இருக்கிறோம். இப்போ என்ன உயிர்ப்பிக்கிறது? நம்முடைய ஆத்மாவிலே ஜீவன், நம்முடைய ஆத்மாவிலே உயிர்ப்பிக்கல். இது பாவத்தினால செத்து போய் கிடக்குது. சிலெல்லாம் ஐசியூஆரில் சேர்க்க வேண்டியது சபையில் உட்காந்துருக்கு, வீட்டுக்கு போகுது, ஆராதனை கூடத்துக்கு போகுது, வேலை செய்யுது. ஆனால் உள்ளுக்குள்ள ஆத்மா எப்படி இருக்குது? இழுத்துக்க பறிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் அல்லேலியாவுக்கு குறையில்லை, ஸ்தோத்திரங்களுக்கு குறையில்லை. ஆனால் பாவம் ஆத்மாவை கொண்டுக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து. அவர் உயிர்த்தெழுந்தார், உண்மைதான். அதே வல்லமை நம்மளையும் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. நாம் எந்த அளவுக்கு பாவத்துக்கு மரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆத்மாவிலே உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் கிரியைகள் எங்கே? இன்றைக்கி இங்கே ஆண்டு நம் சார்பில் இருக்கிறாரு. நம் சார்பாக தான் இதில் கர்த்தர் சொல்கிறாரு. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெள்ளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17 வாசிப்போம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். என்னை நோக்கி என்மேல் வைத்து, அதாவது அவருடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவர் சீசர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தார். அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னதம்மா? பயப்படாதீர்கள். அவங்கள பொறுத்த மட்டும் இயேசு மரித்துட்டார், அடக்கம் பண்ணியாச்சு. அவர் உயிர் தெழுந்தார் என்பதை அவர்கள் இன்னும் விசுவாசிக்கலை. பார்த்தவங்களாம் சொன்னாலும் கூட ஒருத்தன் சொல்கிறான், அடோடல் நான் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், கையில் நான் தொட்டு பார்த்தாலொழியே நான் நம்ப மாட்டேன். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதீர்கள், நான் உயிர் உள்ளவராக இருக்கிறேன். அடுத்த வசனம் எப்படி போடப்பட்டிருக்கிறது? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். மரித்தேன், அது உண்மைதான். ஆனாலும் அதில் தாங்க இருக்குது. ஆனாலும் இன்னும் மரித்தவராக தான் நம்ம மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. மரித்தது உண்மைதான், அதை காட்டில் உண்மை அவர் உயிரோடு இருக்கிறார். ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஆமேன். ஆமேன்னா அப்படித்தான், அதுக்கு மேலே வார்த்தை இல்லை, அது அப்படித்தான். நான் உயிரோடு தான் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும். நீ சிரிக்கும்போது நான் உயிரோடு தான் இருக்கிறேன், நீ சந்தோஷமாக இருக்கும்போது நான் உயிரோடு தான் இருக்கிறேன். ஒருவேளை பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது நீ அழுகிற பற்றியா, அப்போயும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன். சதா காலங்களிலும் வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் துன்பத்திலும் தேவன் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். சதா காலங்களிலும் நம்ம சிரிக்கும்போது அல்லேலியா வரும், சந்தோஷமாக இருக்கும்போது ஸ்தோத்திரம் வரும். ஆனால் கண்ணீர் வடிக்கும்படியான சூழ்நிலை வரும் பொழுது நம்ம சொல்லணும், நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் மரணத்திற்கும்
பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அங்கே பேதுரை பார்த்து சொன்னார், இதோ பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும், மரணமே உன் கூர் இங்கே, பாதாளமே உன் ஜெயம் இங்கே. நாம் முழங்கால் படியிடுவோம் பண்ணவும். தெய்வம் இந்த நாளிலே கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நாம் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி பலியில் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, நன்றி பலியில் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமமே உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே, நினைவு கூறுகிறோம். நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்துக்கு நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுக்காக பிக்கப்பட்ட நம்முடைய சரீரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த உயிர்த்தெழுத நாளுக்காக நாங்கள் நன்றிகளை ஸ்தோத்திரங்களையும் தெரியப்படுத்துகிறோம். எங்களுடைய மீறுதல் நிமித்தம் நீர் அடிக்கப்பட்டீங்க, எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்கள் நொறுக்கப்பட்டீங்க ஆண்டவரே. அதனால் உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஆண்டவரே நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலின் அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே சபைக்கு நீ கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அதை சுதந்திரிக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஆண்டவரே உம்முடைய பரத்தின் ஆசுவாங்களை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதனை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லினபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல்கள் இப்பொழுது உங்கள் கையில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. சபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற சபையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நம்முடைய ஜீவன் கடந்து செல்லட்டும். நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, நீங்களே எங்கள் ஜீவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். சாவுக்கு எதுவான எங்கள் சரீரங்களை நீர் உயிர்ப்பிக்கிற தெய்வமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரியோர் முதல் குழந்தைகள் வரைக்கும் உம்முடைய கருத்துக்களாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் மீது உம்முடைய சமாதானம் தங்கட்டும், சௌக்கியம் தங்கட்டும், வாழ்வும் வளமையும் உண்டாகட்டும். பலவீனமாக இருக்கிறவருடைய சரீரத்தில் உம்முடைய பலன் கடந்து செல்லட்டும். எல்லா பலவீனத்துடைய நுகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறிந்து போகட்டும். அவருடைய சபையார் புறப்பட்டு போய் கொடுத்த கன்றினை போல வளரட்டும் ஆண்டவர். குடும்பத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். மீந்திருக்கிற இந்த அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கும் நீ ஜனங்களை நியமித்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தாலே கட்டவிழ்க்கிறோம். கட்டப்பட்டிருக்கிற கழுதையை நீ கட்டவிழ்த்து கொண்டு வா என்று சொன்னீங்களே ஆண்டவரே,
இந்த அமைந்திருக்கிற அப்பத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் நாங்கள் முன் குறிக்கப்பட்ட ஜனங்களை கட்டவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தாலே வந்து சேர்வார்களாக. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். உம்முடைய நாமத்தினாலே சபையை நான் ஆஸ்வதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்களும் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். சபையாருக்கு சபையின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் உயிர்த்தெழுதலின் சகல ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்விலே வந்து நிறைவேறும்படியாக நான் ஆஸ்வதிக்கிறேன். பிரைசலால் கடந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள்.